ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாலகங்கம்மா கோவில் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த கோவிலுடைய பெயர் பாலகங்கம்மா கோவில்னு சொல்லி அழைக்கிறாங்க. திருமலையில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் தெரியும். அதாவது PAC 3ன்னு சொல்லக்கூடிய லாக்கர் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்த பகுதி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க. ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஒன்று தெரியும். அந்த பெட்ரோல் பங்க்கை நோக்கி நம்ம நடந்து போகணும். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவிலும் இருக்குது. ஐ லவ் ஹெச்பின்னு சொல்லிட்டு கூட அந்த பங்க்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. கீழ் திருப்பதிக்கு போகும்பொழுது எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போவோம். அதே போல் கீழ் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு வரும்பொழுது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாமே இந்த பெட்ரோல் பங்கை கடந்து தான் போகும். இந்த பங்கை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வரும். அந்த கார் பார்க்கிங்கை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. அந்த கார் பார்க்கிங் கார்னரில் லெஃப்ட் சைடில் அந்த சென்ட்ரு கார்னரில் பார்த்தோம்னா கீழே படி இறங்கும். அங்கே தான் இந்த பாலகங்கம்மா கோவில் அமைஞ்சிருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதோட டைரக்ட் பேக் சைடில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படிகளின் வழியாக இறங்கி போனோம்னா பாலகங்கம்மா கோவிலுக்கு நாம் போயிடலாம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான கோவில் இது. 7 கங்கம்மா கோவில்களில் இதுவும் ஒன்றுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஒரு தடவை பாசிக்கலை கங்கம்மா கோவிலுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இங்கே ஒரு கோவில் இருக்கிறது உண்மைதான். அதாவது ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவிலை சுட்டி காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கங்கம்மா கோவிலும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது 7 கங்கம்மா கோவில்களில் சேராதுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான தெய்வம் இது. லோக்கல் பீப்புளெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவிலில் இருந்து நடந்து போக தூரத்தில், அதாவது ஷார்ட்கட்லேயே திருபுவன சுந்தரி பாலகங்கம்மா கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஹேர்டில் இருக்கும் போல் அதெல்லாம் தாண்டி போகணும்னு சொன்னாங்க. எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பாதையை பயன்படுத்தலை. திருமலையில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு பேர் பாலாஜி நகர்னு சொல்லிட்டு கூட ஆல்ரெடி திருப்பண சுந்தரி பாலகங்கம்மா கோவில் வீடியோவில் நம்ம சாகிமா உலக் சேனலில் சொல்லியிருந்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கங்கம்மா கோவிலுக்கு வந்துட்டு போகிறத பார்க்க முடியுது. அந்த பாலாஜி நகரை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தாங்க. அவங்க தான் இங்கே இருந்து திருப்பண சுந்தரி பாலகங்கம்மா கோவிலுக்கு ஷார்ட்கட் இருக்குன்னு கூட சொன்னாங்க. நான் முன்னர் சொன்ன மாதிரியே இந்த கோவிலுக்கு வரணுன்னா நடந்தே வந்துடலாம். பஸ் பிடிச்சோ இல்லை தனியாக வெஹிக்கிள் வச்சோ வரணுன்ற அவசியமே இல்லை. CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருந்து பக்கம்தான். அதை விட ரொம்ப பக்கம்னா கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தும் பக்கம். அதை விட PAC 3ன்னு சொல்லக்கூடிய அந்த லாக்கர் இருக்க ஏரியாவில் இருந்தும் பக்கம். என்ன கீழே இறங்கி போகும்பொழுது கொஞ்சம் எனக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. பெரிய பெரிய படியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பாலகங்கம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 7 கங்கம்மா கோவில்கள் பற்றி நம்ம சாகிமா உலக் சேனலில் வந்துடுச்சு. இன்னும் முக்கியமான ஒரு கோவில் இருக்குது. அதை பற்றி வெகு விரைவில் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா உலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.